வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சமநிலையான அணுகுமுறையான சர்வதேச நாணய நிதியம் பின்பற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வேண்டுகோள். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள். தேர்தல் முடிவுகள் இதுவரை இருந்த தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அகற்றிவிடவும் அரசியல்வாதிகள் பலரை அரசியலில் இருந்து நீக்குவதாக அமைந்துள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடியான நிலைமைகளை கவனத்தில் கொண்டு சமநிலையான ஒரு அணுகுமுறையை சர்வதேச நாணய நிதியம் பின்பற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்த வேளை இதனை தெரிவித்த அவர், பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மக்களின் இந்த நெருக்கடிகளை கவனத்தில் எடுக்கும் சமநிலையான அணுகுமுறையை சர்வதேச நாணய நிதியம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தனது தலைமைத்துவத்தின் கீழ் செலவினங்களுக்காக ஒதுக்கீடுகள் பயனுள்ள விதத்தில் செலவிடப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, சிறுவர் வறுமை, போசாக்கின்மை போன்றவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த ஆதரவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை ஊழலுக்கு எதிராக போரிடுவது குறித்து தனது அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்திடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எளிமையாக நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குஷானி ரோஹணதீர அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் 10 மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளதோடு தொடர்ந்து முற்பகல் 11:30க்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார். அரசியலமைப்பின் 33 ஆனா உறுப்புரிமையின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தினை முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் 33 உறுப்புரிமையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. இதன்படி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி முன்வைப்பார் என்று நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய அரசாங்கத்திடம் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறுகிறது. நேற்றைய தினம் 21 அமைச்சரவை அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு 10 பேரை கொண்டு விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலைமன கோரல்கள் தொடர்பாக இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளதோடு ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவித்துள்ளன. கடந்த கால ஆட்சி முறைகளில் இருந்து விலகி புதிய அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற நியமனத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ராஜாங்க அமைச்சுக்கு பதிலாக 26 தொடக்கம் 28 துணை அமைச்சர்களை ஓரிரு நாட்களில் நியமிக்கும் என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான டாக்டர் நலிந்து ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தேர்தலுக்கு முன்னதாக நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் சில அமைச்சரவை இலாகாக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படும் அதே நேரம் அமைச்சின் செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் என்றும் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் இறுதி முடிவு இன்னமும் எடுக்கப்படவில்லை என்றார். எனினும் நிதியமைச்சின் செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தனவை தக்க வைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ள நிலையில் இன்று தனது அலுவலகத்தில் பணியை ஆரம்பிப்பதாகவும் கலாநிதி நலிந்து ஜெயதிச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் செலவை குறைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஊழல் ஒழிப்பையும் அதிகளவான அமைச்சுக்கள் அதன் மூலம் முன்னெடுக்கப்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது என்ற வாக்குறுதியையும் முன்வைத்து ஆட்சியினை கைப்பற்றியுள்ளது.
அதன்படி அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என்று பெரிய பட்டாளமே இதுவரை இருந்து வந்த நிலையில் அந்த கலாச்சாரம் மாற்றியமைக்கப்பட்டு 22 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு அமைச்சுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக சில பிரதியமைச்சர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். இதன் அடுத்த கட்டமாகவே நாடாளுமன்றத்தின் செலவை குறைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இதனை நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு, ஓய்வூதியம், வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் வருடாந்திர வரவு செலவு திட்டம் 4 தொடக்கம் 5 பில்லியன் ரூபாய் என்ற வரம்பில் உள்ளதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளுக்காக மட்டும் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேர்தலில் தோல்வியடைந்த 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாதிவில குடியிருப்பில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் 80 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த குடியிருப்பில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த குடியிருப்பை விட்டு வெளியேறுமாறு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவெல நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ குடியிருப்பு தொகுதிகளில் இருந்து வீடுகள் வழங்கப்பட வேண்டியிருப்பதால் அவற்றை திருத்தும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு தங்கியிருக்க நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் இதுவரை இருந்த தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அகற்றிவிடவும் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியலில் இருந்து நீக்கிவிடும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது பிரச்சார கால பகுதியில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்த போதும் தேர்தல் தினத்தில் அதற்கு பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை. தேர்தல் பிரச்சார செலவு சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் விசேட தேர்தலாக கருதப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் இம்முறை பொது தேர்தல் தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அகற்றிவிடவும் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயல்பாட்டில் இருந்து நீக்குவதற்கும் ஏதுவாக அமைந்துள்ளது. அதேபோன்று தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரம், அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வது அனைத்து தேர்தல்களிலும் இருந்து வந்துள்ளது போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் அரசு அதிகாரங்கள் மற்றும் அரசு சொத்துக்கள் பாவனை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களின் பாவனை பயன்படுத்தப்படாத மட்டத்திலேயே இருந்து வந்துள்ளது. அதனால் நீதி மற்றும் சுதந்திரமான தேர்தல் ஒன்றுக்கு தேவையான அடிப்படை அளவுகோலில் 180% அதிகம் பூரணப்படுத்துவதற்கு முடியுமான தேர்தலாக அமைந்துள்ளது. தேர்தல் பெறுபேறு மூலம் வீழ்ச்சியடைந்துள்ள தேர்தல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கும் அதேபோன்று பாராளுமன்றத்தின் உண்மையான பொறுப்பை புதிய பாராளுமன்றத்திற்கு மேற்கொள்ள முடியுமாகவும் நம்புகின்றோம். இந்த நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என்றும் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்திருந்தார்.